கடகராசி குரு பெயர்ச்சி 2026 முக்கிய விவரங்கள். தேதி ஜூன் 2, 2026. பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். நிலை குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உச்சம் எக்ஸால்டேஷன் பெறுகிறார். இதை ஜென்ம குரு என்று அழைப்பார்கள். உச்ச குரு தரும் மகத்தான பலன்கள். பொதுவாக ஜென்ம குரு வனவாசம் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் கடகராசிக்கு குரு பகவான் பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி என்பதால் அவர் உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறுவது நன்மைகளையே அதிகம் தரும். 1. ஆளுமை மற்றும் கௌரவம். முகப்பொலிவு உங்கள் தோற்றத்தில் ஒரு தெளிவும் முகத்தில் ஒரு வசீகரமும் உண்டாகும். பேச்சில் கம்பீரம் பிறக்கும். மரியாதை சமுதாயத்தில் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் திறமையை புரிந்துகொள்வார்கள். 2. குடும்பம் மற்றும் சுபகாரியங்கள். குருவின் பார்வை பலன்கள். குரு உங்கள் ராசியில் அமர்ந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பதால் கீழ்க்கண்ட நன்மைகள் நடக்கும். திருமண யோகம் 7ஆம் பார்வை. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண பேச்சுக்கள் இப்போது சுமூகமாக முடிந்து மங்களநாதங்கள் ஒலிக்கும். புத்திரபாக்கியம் 5ஆம் பார்வை. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு வாரிசு உருவாகும் யோகம் மிக பலமாக உள்ளது. பாக்கியங்கள் 9ஆம் பார்வை. தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். 3. தொழில் மற்றும் பொருளாதாரம். பணி உயர்வு. அஷ்டமச்சனி ஒருபுறம் வேலைப்பளுவை தந்தாலும் உச்ச குருவின் ஆசியால் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு. லாபம் வியாபாரத்தில் புதிய கிளைகளை தொடங்குவீர்கள். குறிப்பாக கல்வி, வங்கி, ஆன்மீகம் மற்றும் ஆலோசனை வழங்கும் துறைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். அஷ்டமச்சனியும் உச்சகுருவும் -1 விளக்கம். 2026 மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டமச்சனி தொடங்குகிறது. பொதுவாக இது சவாலான காலம். ஆனால் ஜூன் மாதம் குரு உங்கள் ராசியிலேயே உச்சம் பெறுவதால் சனியின் கெடுபலன்களை குரு தனது பார்வையால் கட்டுப்படுத்துவார். குறிப்பு: சனி உங்களை சோதித்தாலும் குரு உங்களை கவசமாக இருந்து பாதுகாப்பார். எனவே பயம் தேவையில்லை. பரிகாரங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடவும். மஞ்சள் தானம். வசதியில்லாத ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்வது குருவின் அருளை இரட்டிப்பாக்கும். குலதெய்வ வழிபாடு. மாதத்திற்கு ஒருமுறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது அஷ்டமச்சனியின் தாக்கத்தை குறைத்து குருவின் யோகத்தை அதிகரிக்கும்.